ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவில் வந்த குடும்ப படங்களில் முக்கியமான படம் பாகப்பிரிவினை. சிறந்த தமிழ் படத்துக்காக 1960ஆம் ஆண்டின் தேசிய விருது பெற்ற திரைப்படம். மத்திய அரசின் பிராந்திய மொழி படங்களில் சிறந்த படமாக தேர்வானது. இந்த திரைப்படம் சமீபத்தில் தான் 60ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடியது. அஜித் சிவா கூட்டணிக்கு வி வரிசை படங்களுக்கு அச்சாரம் போட்டது. சிவாஜி பீம்சிங் கூட்டணியில் பா வரிசை படங்கள் கூட காரணமாக இருக்கலாம். பாசமலர், பாலும் பழமும், பார்த்தால் பசி தீரும் வரிசையில் பாகப்பிரிவினை மெகா ஹிட் படமாக அமைந்தது. பாகப்பிரிவினை திரைப்படம் தமிழ்நாடு முழுவதும் திரையிட்ட இடங்கள்லாம் ஹவுஸ்ஃபுல். சென்னையில் சித்ரா, கிரவுன், சயானி என 3 திரையரங்குகளில் வெளியிடப்பட்டது. 3லையுமே அரங்கு நிறைந்த காட்சிகள். தமிழகத்தில் மதுரை, சிந்தாமணி உள்ளிட்ட பல ஊர்களையும் 200 நாட்களை கடந்து ஓடி பிரம்மாண்ட வெற்றியை தேடித்தந்தது பாகப்பிரிவினை. அந்த வருடத்தின் சிறந்த 3 படங்களில் ஒரு படமாக பாகப்பிரிவினை படம் இந்திய அரசால் தேர்வு செய்யப்பட்டது. பாகப்பிரிவினை படத்தில் தமிழ் மொழியின் சிறப்பை சொல்கிற மாதிரி நம்பியார் தன் நண்பர்களிடையே பேசும்போது, இதை பாரு, விடிய விடிய ஷேக்ஸ்பியரையும் ஷெல்லியையும் படித்தாலும் தேன் சொட்டும் திருவாசகம், கல்லை உருக்கும் தேவாரம், வீரப்புகழ் பாடும் புறநானூறு, காதல் கவி பாடும் அகநானூறு, கருத்துக்கோர் கலித்தொகை, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம், இதைவிட வேறு எந்த மொழியில் சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்பாரு. இந்த காட்சி படத்தில் அற்புதமாக அமைஞ்சிருக்கும். நம்பியார் இந்த பாகப்பிரிவினை படத்தில் ஒரு காட்சியில் தாயை மறந்தவனையும் தாய்மொழி பற்று இல்லாதவனையும் உலகம் மனுஷனாகவே மதிக்காது அப்படின்னு ஆவேசத்துடன் பேசுவார். இந்த வசனங்கள் எல்லாம் திரைப்படம் வெளியான காலகட்டத்தில் நல்ல வரவேற்பை பெற்றது. பாகப்பிரிவினை திரைப்படத்தில் ஒரு காட்சியில் எம்.ஆர். ராதா தன் அத்தை கிட்ட ஒரு சில பொருட்களை காண்பித்து, இனி மனுஷனுக்கு வேலையே இல்லை, எல்லாம் மிஷின் தான் அப்படின்னு 60 வருடங்களுக்கு பிறகு ரோபோ தான் ஆளப்போகிறது அப்படின்றத சூசகமாக சொல்வார். பாகப்பிரிவினை திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் தான் ஆட்டத்திலே பல வகை உண்டு அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். ஏ.எல். ராகவன் மற்றும் கே. ஜமுனா ராணி அவர்கள் இணைந்து இந்த பாடலை அற்புதமாக பாடியிருப்பாங்க. பாடலுக்குண்டான வரிகளை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதியிருப்பார். இந்த பாட்டில் பத்மினி பிரியதர்ஷினியுடைய நடனம் அற்புதமாக இருக்கும். அரங்க அமைப்பு, உடைகளின் நேர்த்தி, நடனத்தின் நளினம், பாடல் இசை, நடகவேளின் தொடக்கம் அவ்வளவும் அருமையாக அமைஞ்சிருக்கும். இந்த படத்தில் மொத்தம் 7 பாடல்கள் இடம்பெற்றிருந்தது. இதில் 2 பாடல்களை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் 1 பாடலை மருதகாசியும் எழுதியிருந்த நிலையில் மீதி 4 பாடல்களை கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருந்தார். ஆனால் இந்த படத்தில் முதலில் பாடல் எழுத கவியரசர் கண்ணதாசன் மறுத்திருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் சிவாஜி அவர்களுடைய படங்களுக்கு பட்டுக்கோட்டை அவர்கள் தான் பாடல்கள் எழுதி வந்திருக்கிறாரு. அதே போல் சிவாஜி கண்ணதாசன் இடையே மோதல் இருந்ததால் பாகப்பிரிவினை படக்குழு அவரை பாடல் எழுத தொடர்பு கொண்ட போது அவர் பாடல் எழுத மறுத்திருக்கிறாரு. அப்போது கண்ணதாசன் கிட்ட உதவியாளராக இருந்த பஞ்சு அருணாச்சலம், இந்த படத்துக்கு நாம் பாடல் எழுதுவோம் அப்படின்னு சொல்ல, வேண்டாம், நாம் பாடல் எழுதி அதை சிவாஜி வேண்டாம்னு சொல்லிவிட்டா நமக்கு சங்கடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கண்ணதாசன். இதை கேட்ட பஞ்சு அருணாச்சலம், அவர் பாடல் வேண்டாம் என்று சொன்னால் அது நமக்கு மட்டும் சங்கடமில்லை, அந்த படக்குழுவுக்கும் சங்கடம்தான் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் யோசித்த கண்ணதாசன் அப்போதும் வேண்டாம் அப்படின்னே சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் விடாத பஞ்சு அருணாச்சலம், சிவாஜி அவர்களுக்கு தெரியாமலா இவர்கள் உங்களை பாடல் எழுத கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் யோசித்த கண்ணதாசன்
சரி இந்த படத்துக்கு நாம் பாடல் எழுதுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ரத்த கண்ணீர் படத்தில் எம்.ஆர். ராதா நடித்ததை பார்த்து சரோஜா தேவி அவர்கள் பயந்திருந்தார். பாகப்பிரிவினை படத்தில் எம்.ஆர். ராதாவை அவர் துடப்பத்தால் அடிக்க வேண்டும். ஏற்கனவே இருந்த பயத்தில் இதுவும் சேர எம்.ஆர். ராதா திட்டும் அளவுக்கு சரோஜா தேவியின் நிலை இருந்தது. இதையடுத்து எம்.ஆர். ராதாவே ஒரு ஐடியாவை சொல்லியிருக்கிறாரு. பூட்டிய அறைக்குள்ளிருந்து நான் அலறியபடியே ஓடி வருகிறேன். பின்னால் நீ துடப்பத்துடன் ஓடிவா. ரசிகர்கள் நீ அடித்ததாக நினைத்து கொள்வார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படியே அந்த காட்சியும் படமாக்கப்பட்டது. படத்தில் நிறைய காட்சிகளில் சிவாஜி அவர்களும் சரோஜா தேவிக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்துக்கு அப்புறம்தான் சரோஜா தேவி அவர்களுக்கு பெரிய அளவில் பெயர் கிடைத்தது. எம்.ஆர். ராதாவின் நக்கல் பேச்சு, நையாண்டித்தனம் படத்தின் வெற்றிக்கு படிக்கல் அப்படின்னே சொல்லலாம். அவரை சிவாஜி அவர்கள் சிங்கப்பூரான் அப்படின்னு அழைக்கும் பாணி தனி ரகம். பாகப்பிரிவினை படத்தில் இடம் பிடித்த மற்றொரு அற்புதமான பாடல் தான் பாலூற்றி உழவு அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் பி. லீலா அவர்கள் இணைந்து இந்த பாடலை அற்புதமாக பாடியிருப்பாங்க. இந்த பாடலுக்கு உண்டான வரிகளை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பார். சித்திரை திருவிழா தேரோட்டம் நேரில் போய் பார்க்க முடியாதவர்கள் பார்ப்பதற்காகவே படைக்கப்பட்ட ஒரு பாடல். எம்எஸ்வி இசையில் டிஎம்எஸ் பி. லீலா பாடிய தேரோடும் எங்க தெம்மாங்கு பாடல். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.